டெக் இன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் செல்ஃபி ஃபோட்டோலையோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் உங்கள் பேக்ரவுண்டை எப்படி மாற்றுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் எடுத்த ஏதாவது ஒரு ஃபோட்டோவில் உங்கள் பேக்ரவுண்டை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் பேர் டெலிஃபோட்டோ ஃபோட்டோ எடிட்டர். இந்த எடிட்டரோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதை யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே சில பெர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே அதையும் கொடுத்துட்டிங்கன்னா முதல்ல உங்கள் செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆகும். ஒருவேளை நீங்கள் செல்ஃபி மூலமாக ஃபோட்டோ எடுக்கிறதும் சரி, அப்படி இல்லைனா ஏற்கனவே எடுத்த ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ணணும் சரி. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து காட்டுறேன். நீங்கள் எடுத்த அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அதுக்கேற்றாப்புல கரெக்டான சைஸில் வச்சதுக்கப்புறம் மேலே வந்து டிக் மார்க் மாதிரி ஒன்று தெரியும், அதை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோ வந்து கிராப் ஆகி கரெக்டான சைஸில் வரும். ஒன்ஸ் ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறம் முதல்ல உங்கள் ப்ராசஸ் ஆகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஹேர் ஸ்டைல். அதாவது ஹேர் ஸ்டைல் எடிட் வேணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது டிஃப்ரெண்ட்டான ஹேர் ஸ்டைல் நிறைய இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் உங்களுக்கு தேவையானபடி எடிட் பண்ணிக்கிடலாம். ஸோ உங்களுக்கு தேவையான கலர்ஸில் வந்து உங்கள் ஹேர் ஸ்டைலில் நீங்கள் மாற்றிக்கிறது மட்டும் இல்லாமல் அது நேச்சுரலாகவும் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஸ்டைல் மாற்றிக்கலாம். இந்த ஃபோட்டோ எடிட்டரோட முக்கியமான ஃபீச்சர் என்ன கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் எடிட் பண்ணணும். ஸோ அதுக்கு தனியாக ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்கள் ஃபோட்டோவில் எது ஃபோர்கிரவுண்ட் எது பேக்ரவுண்டுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எடிட் பண்ணி அதே கிராப் பண்ணி வச்சிடும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு தேவையானபடி ரீசைஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரீசைஸ் பண்ணி அந்த ஃபோட்டோவை கரெக்டான இடத்துல வச்சுருங்க. அதாவது இது செல்ஃபி ஃபோட்டோவுக்கு மட்டும் இல்லாமல் ஃபுல் ஸ்கேல் ஃபோட்டோவுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த விதமான ஃபோட்டோ நீங்கள் வச்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்கிரவுண்ட் எது பேக்ரவுண்ட் எதுங்கிற மாதிரியான விஷயத்தை செட் பண்ணி அதுவே உங்கள் பேக்ரவுண்டில் உள்ள இமேஜை வந்து மாற்றிக்கிடும். ஸோ இதில் நிறைய இமேஜஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையானபடி இமேஜஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேக்ரவுண்டில் எனக்கு தேவையான மாதிரி இமேஜஸ் என்ன பிடிச்சிருக்குதோ அதை வச்சுக்கலாம். இது போக உங்கள் ஸ்கின் டோன் மாதிரி எஃபெக்ட்ஸ் மாற்றுறது மட்டும் இல்லாமல் பேக்ரவுண்டில் உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் இருக்கிற இமேஜஸ் அப்படியே இருக்கணுங்கிறது இல்லை. உங்களுக்கு தேவையான இமேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணி அதை கூட பேக்ரவுண்டாக வச்சுக்கிற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்கிறது ஒரு சிறப்பம்சம்னு சொல்லணும். இது போக நீங்கள் வச்சுருக்கிற பேக்ரவுண்டில் எவ்வளோ பிளர் இருக்குது, அந்த மாதிரி பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் மாற்றுறதுக்கு என்ன மாதிரி கொலேஜ் பண்ணணுமா இல்லையாங்கிற மாதிரி விஷயங்களும் இதில் கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணும். ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்கள் ஃபோட்டோவில் உள்ள பேக்ரவுண்டை எளிதாக மாற்ற முடியும். ஸோ இந்த ஃபோட்டோ ஃப்ரீ தான், முழுக்க ஃப்ரீ. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டோரோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் பயன்படுத்தி ஃபோட்டோவை வந்து சேவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது போல் பல உபயோகமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா மேலும் பல வீடியோக்கள் வர இருக்குது. நானும் டெக் இன் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.